திருப்போரூர் அருகே தனியார் ஆக்கிரமிப்பாளர்களிடம் மீட்கப்பட்ட இடத்தில் பழங்குடியினருக்கு 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 60 கான்கிரீட் வீடுகளை கட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளன. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரை அடுத்துள்ள புதுப்பாக்கம், நாவலூர் உள்ளிட்ட பகுதிகளில் குடிசை வீடுகளில் வசித்து வந்த இருளர் பழங்குடியின மக்களுக்கு மேலக்கோட்டையூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆதனூரில் தலா 1 சென்ட் நிலம் பட்டாவுடன் வழங்கப்பட்டது. ஆனால் வசதியற்ற காரணத்தினால் வீடு கட்ட முடியாமல் அவர்கள் தவித்து வந்தனர். இதையடுத்து செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர்களின் பரிந்துரையின் பேரில் அரிமா சங்க நிர்வாகிகள் 2 கோடி ரூபாய் செலவில் மின்சாரம், குடிநீர், கழிப்பறை வசதிகளுடன் 60 கான்கிரீட் வீடுகளை கட்டிக் கொடுத்துள்ளனர். இவற்றில் முதல் கட்டமாக 40 வீடுகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டன. முழுக்க அத்தனை பேருமே இருளர் சமுதாய மக்கள் தான் இங்கே பட்டா கொடுத்துருக்கிறது. எங்களுடைய மாவட்டத்தில் நாங்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வரும்போது இருளர் சமுதாய மக்களுக்கு இந்த ஆண்டு குறைஞ்சது 50 வீடு கட்டணும், அதுக்கு மேலே அதிகமாக எவ்வளோ வேணாலும் கட்டலான்ற ஒரு முடிவு எடுத்தோம். அப்படி எடுக்கும்போது இந்த இடம் தேர்வு செய்யப்பட்டு இந்த இடத்துல நாங்கள் அரசு உத்தரவு பெற்று கிட்டத்தட்ட ஒரு 7 மாதத்தில் இன்றைக்கி 40 வீடுகள் முழுக்க இங்கே கட்டி முடிச்சிட்டோம். அதே போல் இன்னொரு 20 வீடு கட்டுறதுக்கு ஆதனூர் கிராமத்தில் இங்கே காஞ்சிபுரம் மாவட்டம் அது. அந்த ஆதனூர் கிராமத்தில் அதுலேயும் பட்டா உள்ளவர்களுக்கு ஒரு 20 வீடுகள் அங்கே கட்டி முடிச்சிட்ருக்கோம். அது முடியும் தருவாயில் இருக்குது. 90-95% முடியுது. நாங்கள் புதுப்பாக்கம் ஈச்சங்கட்டில் இருந்துக்கிறோம். எங்களுக்கு இடம் இல்லை சொல்லிட்டு நாங்கள் எழுதி போட்டோம். இருளர் பகுதி நாங்கள் வீடு கட்டின இடம் வந்தது. நல்ல சரி சொல்லிட்டு கட்டி விட்டாங்க சார். கிளைண்ட்ஸ்லேருந்து வந்தாங்க. சரி நாங்கள் கட்டி விட்றோம் சொன்னாங்க. சரி சார்னு சொல்லிட்டு நாங்கள் கட்டி விட்டாங்க. நல்லா இருக்குது, பிடிச்சிக்குது இடம். இந்த இடத்துல கட்டி விட்ருக்காங்க. லைட்டு, வீடு இதுவெல்லாம் பண்ணி விட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பசங்களுக்கு படிப்பு தேவையானது அதெல்லாம் இது பண்ணிக்கிறோம். அப்புறம் ஒரு கோவிலோ, அப்புறம் ஒரு மகளிர் குழுவோ இதெல்லாம் நாங்கள் பண்ணிவிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீடுகளை கட்டுவதற்கு நிதியளித்த கொடையாளர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர்.